وإلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم. உங்களின் வணக்கத்திற்குரிய இறைவன் ஒரே இறைவனே, அவனைத் தவிர வேறு கடவுள் இல்லை. அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். படைப்புகளில் மிக மோசமானவர்கள் அல்லாஹு தஆலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனிலே சொல்லுகிறார், இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கித்தாபி வல் முஷ்ரிகீன ஃபீ நாரி ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா உலாய்கஹும் ஷருல் பரியா. நிச்சயமாக வேதக்காரர்களிலும் முஷ்ரிக்குகளான இணை வைப்பவர்களிலும் வேதக்காரர்களிலும் யார் அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்களோ, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள். அவர்களே படைப்புகளில் மிக மோசமானவர்கள், படைப்புகளில் மிகவும் கெட்டவர்கள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய வேதமான திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் படைத்த படைப்புகளில், அதாவது அல்லாஹ் படைத்த மனிதர்களிலேயே மிகவும் கெட்டவர்கள் யார் என்று சொன்னால், ஒரு நல்ல மனிதர், அதாவது நல்ல மனிதர் என்று சொன்னால் முக்கியமான தலைவர் போன்று இருக்கக்கூடிய ஒரு முக்கியஸ்தர், மனிதர்களில் ஒரு நல்லவர் முக்கியஸ்தர், முக்கியமான ஒருவர் மரணித்து விட்டால் அந்த மரணித்த மனிதருக்காக யார் அவர் மரணித்த பிறகு அவருக்காக வேண்டி ஒரு நினைவிடத்தை ஏற்படுத்துகிறானோ அவனே அல்லாஹ் படைத்த மனிதர்களில் மிகவும் கெட்டவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், இணை வைப்பவர்கள், வேதக்காரர்கள், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய ஒவ்வொருவருமே நரகவாதிகள், நிராகரித்த நிலையில் மரணிக்கக்கூடிய ஒவ்வொருவருமே நரகவாதிகள், அந்த நரகத்தில் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள், அவர்களே படைப்புகளில் மிகவும் கெட்டவர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால், ஒரு நல்ல மனிதன் இறந்து விட்டால், அந்த இறந்த மனிதனுக்காக யார் அவன் மரணித்த பிறகு அவனுக்காக வேண்டி நினைவிடத்தை ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் படைப்புகளிலேயே, அல்லாஹ் படைத்த மனிதர்களிலேயே மிகவும் கெட்டவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நினைவிடங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய தர்காக்கள், சமாதிகள், இவைகளையெல்லாம் உண்டாக்கியவர்கள் மனிதர்களிலே மிகவும் கெட்டவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் படைத்த படைப்புகளில் மிகவும் கெட்டவர்கள், மோசமானவர்கள் என்று அல்லாஹ் யாரை குறிப்பிடுகிறானோ, அல்லாஹ்வுடைய நபி யாரை குறிப்பிட்டார்களோ அத்தகைய நிலைகளில் நாம் ஒருபோதும் சிக்கிவிடக்கூடாது. அப்படி அல்லாஹ் படைத்த படைப்புகள் மனிதர்களிலேயே கெட்டவர்கள் என்ற ஒரு படித்தரத்திற்கு நாம் ஆளாகிவிடாமல் அல்லாஹ் படைத்த படைப்புகளில் சிறந்தவர்கள் என்ற ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும். அல்லாஹு தஆலா அவன் படைத்த படைப்புகளிலேயே மிகவும் கெட்டவர்கள் என்று யாரை குறிப்பிடுகிறானோ அப்படிப்பட்ட தன்மை உள்ள மக்களிலிருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைப்புகளில் மிகவும் கெட்டவர்களான அந்த கெட்ட மனிதர்கள் தன்மையிலிருந்து, அந்த கெட்டவர்களின் கூட்டத்திலே சேருவதிலிருந்து நம் எல்லோரையும் காப்பாற்றுவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.